ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கோம். இந்த ஃபோட்டோ வந்து சங்கராந்தி அன்னைக்கு வந்து கோயிலில் காப்பு போடுறதுக்காக நானும் என் பொண்ணும் போயிருந்தோம். என் பொண்ணுக்கு அழகான ஒரு குட்டி ட்ரெஸ் போட்டுவிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். நான் அவளை வந்து தனியாக கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இதுதாங்க ஃபஸ்ட் டைம். போய் நல்லபடியாக காப்பு போட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு 5 o'clock குளிச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பானையில் பாலும் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. நான் வந்து ஒரு சேனலை பார்த்து தான் இதை வச்சேங்க. அவங்க சேனல் நேம் வந்து டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. அவங்க தான் வந்து முன்னத்த நாள் எப்படி பொங்கல் வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ரேஷியோ எல்லாமே. அதை பார்த்து தான் வச்சுருந்தேன். தட்டை போட்டு மூடி வச்சா சீக்கிரம் பொங்கி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓப்பன் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா தட்டு மேலேயே பொங்கிவிடல அப்படின்னு. பால் சூப்பராக பொங்கி வந்துச்சுங்க. அதுவும் ரெண்டுமே அட் அ டைமில் நெக்ஸ்ட் பொங்கி வந்துச்சு. உண்மையாலுமே இது வந்து நான் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் வைக்கிற பொங்கல். இது வரைக்கும் நான் பொங்கல் வச்சதே இல்லை. பொங்கல் விட்டு ஃபர்ஸ்ட் வைக்கிற பொங்கல் எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சது. சூப்பர்பாக இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணேன். இன்றைக்கி நான் கட்டியிருந்த புடவை கூட வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது வந்து ஒரு டக்குன்னு எடுத்த புடவை, அன்எக்ஸ்பெக்டடாக. அதுவும் நான் செலக்ட் பண்ணல, எங்கள் அக்கா தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் கல்யாணத்துக்கு வந்து அக்காங்க ஒரு புடவை எடுத்து கொடுப்பாங்க, முந்துல் நீர் புடவை அப்படின்னு சொல்லுவோம். அந்த புடவை தான் நான் வந்து கட்டியிருந்தேன். அது கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். என்னால் ஃபுல் புடவை அதெல்லாம் காட்ட முடியல, அந்தளவுக்கு ஞாபகம் இல்லைங்க. டக்குன்னு 8:30 மணிக்குள்ளே சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் எமகண்டா வந்துடும், பாப்பாவை வச்சுட்டு எல்லாமே பண்ணணும். அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து நான் வீடியோ மட்டும் எடுத்துட்டேன். ஸோ அந்த சாரீ கட்டிட்டு தான் 2 கோலம் போட்டிருந்தேங்க. ஒன்று வந்து வாசல் முன்னாடி போட்டிருந்தேன். இந்த கோலம் வந்து பொங்கல் பானை வச்சு சாமி கும்பிட்றதுக்காக இந்த கோலம் போட்டிருந்தேன். ஸோ 2 கோலம் போட்டுக்கிட்டு இது வந்து வாசல் முன்னாடி போட்ட கோலமும் இது தாங்க. இந்த அளவுக்கு போட்டு கலர் கொடுக்குறது என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம். இல்லைன்னா யாராவது போட்டு விடுவாங்க, கலர் மட்டும் கொடுப்பேன். எனக்கு கோலம் போட தெரியாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். தெரியாது தான் உண்மையாலுமே. ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சதில்ல. பட் இந்த டைம் வேறு ஆப்ஷனே இல்லை. நம்ம வீடு நம்ம தான் கோலம் போட்டாகணும். வேறு யாரையும் வந்து கூப்பிட்டா போட்டு கொடுப்பாங்க. பட் அந்தளவுக்கு எல்லாருமே பிஸியாகவும் இருந்தாங்க. சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ பொங்கலும் நல்லபடியாக ரெடியும் ஆயிடுச்சுங்க. வெண்பொங்கல் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தேன். சக்கரை பொங்கல் நிறக்க வச்சுருந்தேன். அம்மா வந்து கம்மியாக குறை பொங்கல் மாதிரி வைக்காத அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இது வந்து ஸோ டைம் வந்து எப்படி போச்சுன்னே தெரிலங்க. டக்குன்னு ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பொங்கலெல்லாம் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா அங்கேருந்து போனால் அடி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் ரெடி ஆனார். அதுக்கப்புறம் பாப்பா வெந்துருச்சு. டக்குன்னு குளிக்க வச்சு தண்ணி ஊற்றி இது பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் வீடியோ எடுக்க முடியலைங்க. நானும் என் ஹஸ்பண்ட் தான் எல்லாம் பண்ணுறதுனால, ஒருத்தவங்களை வீடியோ எடுக்க சொன்னாலும் பாப்பாவை ஒருத்தவங்க பிடிக்கணும். ஸோ அதனால் கும்பிட்றது அந்த மாதிரிலாம் எடுக்க முடியல. ஸோ நல்லபடியாக கும்பிட்டாச்சு. சாமியும் பொங்கல் பானை வச்சு படையல் போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சுங்க. 8:30க்குள்ளேயே சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்படி அப்படின்னு நின்று கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொங்கல் சாப்பிட்டுட்டு முருகர் கோயிலுக்கு போகலாம், பாப்பா பர்த்டேக்கே போகணுன்னு நினச்சதுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் போக முடியல. சரி ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாவை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு எகெயின் என்னங்க பண்ணணும், குக் பண்ணணும்ல, குக் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்படியே டே போயிடுச்சுங்க. உங்கள் பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.